Tell me guys, screen visible ஆகுதா? Yes, sir. Okay guys, good. So last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்த்தோம், ரைட்? ஓகே, அதில் சின்ன சின்ன கான்செப்ட் இருக்கு. அதான் இப்போ நான் சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, அது சின்ன ஒரு டாபிக் தான். எங்க இவர் ஸ்ரீவாரி கனெக்ட் பண்ணலையா? சொல்லுங்க யுவராஜ், எதுவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன எதுவும் கேட்கணுமா யுவராஜ்? சரி, ஓகே. சரி, ஓகே கைஸ். ஸோ அப்போ இன்னைக்கு நான் என்ன டீச் பண்ண போறேன்னா, அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல ஒரு சின்ன ஒரு டாபிக் இருக்கு. என்ன டாபிக் அப்படின்னா, லைக் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட், சாரி இன்ஸ்டன்ட் மெத்தடு, ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ அதை நல்லா கவனிங்க. இப்போதான் வராங்களா எல்லாரும்? ஓகே, அதான சார் இன்ஸ்டன்ஸ் மெத்தடு அப்படின்னா என்ன சார்? அஸ் யூஷுவல் நார்மல் கைஸ். இப்போ கிளாஸ் ஒரு கிளாஸ் அண்ட் ஆட்ரிபியூட், சாரி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கோட் எழுதுறேன். கிளாஸ் சும்மா மை ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ மை ஸ்டூடெண்ட்ஸ், அதில் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் போட்டுக்கோங்க. இன்இட் செல்ஃப் கமா சும்மா நேம், ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். ஓகே, லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் கோலன், கிளிக் என்டர். என்ன காய்ச்சி ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? இங்கே கிளாஸ் போட்டு வச்சிருக்கேன் டெஃப். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இதில் செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம். இதுக்கு பேர் தான் ஆட்ரிபியூட்ஸ், தெரியுங்களா கைஸ்? செல்ஃப் டாட் செல்ஃப் டாட் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம். ஸோ இப்போ ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். இந்த மெத்தடுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ அப்போ இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா இதுக்கு பேர் தான், இதுதான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இது யாரு? ஓகே, ஓகே கைஸ். ஸோ நல்லா கவனிங்க. அப்போ இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு மெத்தட் நம்ம எழுதுவோம்ல, ஃபங்க்ஷனை தான் மெத்தட்னு சொல்லுவோம். டெஃப் லைக் ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை வந்து செல்ஃபுங்கிறத போட்டுருவோம். பிரிண்டில் எஃப் ஸ்ட்ரிங்கில் செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் செல்ஃப் டாட் லாஸ்ட் நேம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக பார்க்கறது. இதுலயே ஸ்டாட்டிக் மெத்தட்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அது என்ன சார் ஸ்டாட்டிக் மெத்தட்? ஸ்ரீவாரி இருக்கீங்களா? நீங்க தானே கேட்டீங்க இது ஸ்டாட்டிக் மெத்தட் என்னன்னு. ஹலோ ஸ்ரீவாரி இஸ் ஆடிபிள்? ஸ்ரீ இஸ் ஆடிபிள்? சரி, இல்ல பல ஆளு. ஸ்ரீ இருக்கீங்களா இல்ல இப்பதான் கனெக்ட் பண்றீங்களா? சார் வந்துட்டேன் சார். ஓகே, ஓகே, யா காட் இட். ஸோ நீங்க இதுதானே கேட்டுட்டு இருந்தீங்க அன்னைக்கு, இன்ஸ்டன்ஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தடு. பார்த்தீங்களா அந்த ஆர்டரா நான் வருதா? நான் தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், கிளாஸை ஃபுல்லா நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்குற எல்லாமே கவர் ஆயிரும்னு. ஓகே, இதானே கேட்டீங்க ஸ்டாட்டிக் மெத்தட்? யா. ஸோ ஓகே, யா ஸ்டாட்டிக் மெத்தட்ங்கிறது, யா ஓகே, ஓகேப்பா, யா ஸ்டாட்டிக். ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? நான் இப்பதான் கனெக்ட் பண்ணேன், ஜஸ்ட் நவ் கனெக்டட். இப்போதான் நானும் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, ஓகே சார், ப்ளீஸ் யா, ப்ரொசீட். தேங்க் யூ. யா. ஸோ அப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்னா ஒன்றும் இல்லை கைஸ். இன்ஸ்டன்ட் மெத்தடுக்கும் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு என்ன? இன்ஸ்டன்ட் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் அஸ் யூஷுவல் நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் அது வந்து ஊப்ஸுக்குள்ளே நீங்கள் போடுறப்ப செல்ஃபுங்கிற கீவேர்டு போடுவீங்க, கரெக்டா? ஆனால் இது அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க. இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறது நம்மளா ரேண்டமாக கொடுக்கறது. சும்மா நான் ரேண்டமாக நான் இஃப் டெஃப் வந்து ஃபுல், சாரி என்ன எதமோ ஒன்று கொடுக்குறேன், ஏஜ் செக்கிங் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு நான் செல்ஃப்லாம் நான் கொடுக்க மாட்டேன். புரியுதா கைஸ்? ஏன்னா அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் மெத்தட். ஏன்னா நானா என் இஷ்டத்துக்கு நான் கொடுக்குறேன்.
ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதை நீங்க நீங்க இதை வந்து வெளியில எழுதுவீங்கல்ல, அதை மட்டும் இந்த கிளாஸுக்குள்ள எழுதுறப்ப இதை ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு ஏஜ் வாங்கிக்கிறேன், ஏஜ் வந்து 23 வாங்கிக்கிறேன். இஃப் ஏஜ் வந்து சரி நம்ம பிரிண்ட் ஏஜ் இஸ் மை ஏஜ் இஸ் ஏஜ். அப்போ எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும் இதை கால் பண்ணா. புரியுதா? இதுதான் இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குரிய டிஃபரன்ஸ். புரியுதா கைஸ்? இது எப்படி சார் ரன் பண்ணுவீங்க? நீங்க ஒரு இந்த மெத்தட் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், மை ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நேம் அருண், லாஸ்ட் நேம் குமார். அப்ப ஆப்ஜெக்ட் ஒன் டாட் குள்ள இருக்கிற ஃபுல் டீடைல்ஸ் அதை நான் கொடுத்தேன்னா எனக்கு அது ரன் ஆகும். இன்ஸ்டன்ஸ் மெத்தடை இப்படி தான் நீங்க ரன் பண்ணணும். அது உங்களுக்கு ரன் ஆயிடுச்சா அருண் குமார்ன்ட்டு? ஓகே. இன்ஸ்டன்ஸ் ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி ரன் பண்ணணும்னா, ஓகே ஏஜ் செக்கிங் இருங்க, இதை எப்படி ரன் பண்ணலாம்னா, ஐயோ இது வந்து ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு கைஸ். இருங்க கைஸ், இது எப்படி ரன் பண்ணலாம்னா, ஸ்டாட்டிக்கை இப்படி ரன் பண்ணுவோம். இன்ஸ்டன்ஸ் மெத்தடை வந்து நான் அதே இதை நேமை போட்டு கிளாஸ் நேமே போடணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கிளாஸ் நேமையே போட்டு இதை கால் பண்ணோம். காட் இட். ஓகே, அதாவது கிளாஸ் நேம் என்னது? ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் ரிட்டர்ன் போட்டுக்கோங்க. ஏன்னா ரிட்டர்ன் போடுங்க, சும்மா ரிட்டர்னில் மை ஏஜ் இஸ் ஏஜ். ஓகே, ஸோ பிரிண்டில் ஓகே அந்த கிளாஸ் நேம் என்னது? மை ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஏஜ் செக்கிங். இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடை ரன் பண்ணணும். புரியுதா? ஓகே, அப்போ தான் அதோட அவுட்புட் உங்களுக்கு எடுக்கும். பாருங்களேன், ரன் பண்ணுறேன், அதோட அவுட்புட் வருதா? மை ஏஜ் இஸ் 23 வந்திருக்கா? அப்போ இன்ஸ்டன்ஸுக்கும் ஸ்டாட்டிக்குக்கும் வித்தியாசம் தெரியுதுல கைஸ்? இன்ஸ்டன்ஸுங்கிறது நீங்கள் கொடுக்குற அந்த கிளாஸுக்குள்ள அஃபிஷியலாக கொடுக்குற அந்த கான்செப்ட். அங்கே நீங்கள் செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம் அந்த தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, புரியுதுல கைஸ்? ஓகே, ஆனால் அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் நீங்கள் இப்படி தான் ரன் பண்ணணும், அந்த கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நேம். ஓகேவா? புரியுதா? எஸ்ஆர் எவ்ரி ஒன் புரியுதா? புரியலையா கைஸ்? டெல் மீ கைஸ், இது புரியுதுல? பட் ஸ்டாட்டிக்னா வந்து அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்றோம். ஆமா. இன்ஸ்டன்ஸ்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்றீங்க. அது நார்மலா தானே சார்? நார்மலா ஒரு ஃபங்க்ஷனை கால் கிளாஸுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணனும்னாலே அப்படிதானே பண்ணுவோம். ஆமா, அதுதான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். அதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ். ஆமா. ஓகே, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க गाइस, நோட் பண்ணிக்கோங்க. யா ஓகே, யா நோட் பண்ணிக்கோங்க गाइस. அதர்வைஸ் இல்லனா போட்டோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இன்டர்வியூக்கு ரெடி ஆயிக்கோங்கப்பா. ஸோ அடுத்து வந்து இப்போ இதே இதில் என்காப்சுலேஷன், அது ஒரு ரொம்ப மொக்க டாபிக் இது. என்காப்சுலேஷன், அதுக்கப்புறம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு, என்காப்சுலேஷன், பாலிமார்பிசம் இருக்கு. இந்த ஒரு 3 இருக்கா, முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஸோ நாளைக்கு வந்து சில டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஜெனரல்ஸு, பைத்தான் ஜெனரேட்டர்ஸ், டெக்கரேட்டர்ஸ், அப்புறம் ஒரு சின்ன சின்ன டாபிக் இருக்குது. பிசர் தட்ட டாபிக் அது தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் வேணாம். அது நாளைக்கு சொல்லித்தரேன். நான் நாளையோட உங்களுக்கு ஓவர்ப்பா முடிச்சுப்பா. அதுக்கப்புறம் நாளைக்கே அப்படியே ப்ராப்ளம் சால்விங் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் ஒரு சின்ன சின்ன பிசர் தட்ட டாபிக் இருக்குது கைஸ், அதை நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கம்பல்சரியாக நான் சொல்லி தந்தா ஆகணும். இன்டர்வியூக்கு எப்படி அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டர்ன்லாம் நான் சொல்லி தந்தா ஆகணும் உங்களுக்கு. அப்புறம் சில வெப்சைட்லாம் நான் சொல்கிறேன், அதில் போய் ரெஃபர் பண்ணுங்கள் எப்படி ரெடி ஆகணும் இன்டர்வியூக்கு அப்படின்ட்டு. அதை நான் சொல்லிட்டேன்னா அடுத்து வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு ஏபிஐ சொல்லித்தரேன். ஓகேவா? ஜாங்கோ ரெஸ்ட் ஏபிஐ சொல்லித்தரேன். வெள்ளிக்கிழமை வந்து இது முடிச்சிடலாம். ஜாங்கோ இது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கிளாஸ் முடிச்சிடும். ஓகே, வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு ஃபுல் இதுவும் கவர் ஆயிரும். அட்மின் வேற சொல்லி தரணும். ஆமாம், அது வேற இருக்கோ. அட்மின்ல எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அதை ஒரு நாள் நான் சொல்லி தந்துட்டு,
ஒரு ஸ்பெஷல் செஷன் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் கைஸ். அடுத்த வாரத்தில் கூட நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அது எல்லாரும் தயவுசெய்து அட்டன் பண்ணுங்க. எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி பேசணும், வைக்கணும், என்ன ஏது, அதை பற்றின ஒரு ஸ்பெஷல் செஷன்ஸே நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதோட நம்ம முடிச்சிடலாம். இந்த சாட்டர்டே சண்டே நான் வைக்கிறதுக்கு போல தான் நான் தேர்ஸ்டே ஃப்ரைடே வைக்கிறேன் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஊருக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு மீட்டிங்கில் நாளைக்கு பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னாங்க 4 நாள் ஏதோ ஹாலிடே வருதுல்ல. ஓகே, அப்படி தானே கைஸ்? எங்களுக்கு அப்படி கிடையாது, ஹாலிடேலாம் கிடையாது. சாட்டர்டே சண்டே எப்பயும் போல ஹாலிடே. ஓகே, ஸோ அதனால சரி அந்த சாட்டர்டே சண்டே வைக்கிறதுக்கு பிறகு தேர்ஸ்டே ஃப்ரைடேல வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளான் பண்ணி வைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த ரியாக்டும் ஜாங்காவும் கம்யூனிகேட் பண்றது ரைட் ஓகேப்பா. அது அடுத்த வாரம் அப்ப நான் சொல்லி தரேன். ஓகேவா? அது ஒரு கிளாஸ் நான் தனியா நான் வச்சாகணும். இல்லைன்னா அந்த சாட்டர்டே சண்டேல ஏதாவது ஒன்று நான் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஓகே, யா. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? இதுக்கு பேரு இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் டாபிக் பா. இதுக்கு தனி டாபிக் இது. ஓகேவா? சூப்பர். இதுல நோட் பண்ணிக்கோங்க, ஒரு சூப்பரான ஒரு மொக்கையான சிம்பிளான டாபிக். என்காப்சுலேஷன் அப்படின்னா என்ன சார்? என்காப்சுலேஷன்னா ஜஸ்ட் செக்யூரிங் எ டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இது தியரிட்டிக்கலா நிறைய ஒரு ராப்பிங் தி டேட்டா, சேவிங் தி டேட்டா அந்த மாட்டம் நீங்க கூகுள்ல தயவு செஞ்சு படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா நான் சொல்லி தரது ஷார்ட், சும்மா ஒரு இதுனா என்ன அதுக்காக நான் சொல்லி தரேன். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இது இட்ஸ் ஃபைன். பட் ஒரு ஃப்ரெஷருக்கு இது பத்தாது. கொஞ்சம் நிறைய எலாபரேட் பண்ணி பேசணும். ஓகேவா? அதனால கொஞ்சம் தியரிட்டிக்கலா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா நான் தியரிட்டிக்கலாவே ஆல்மோஸ்ட் நான் டீச் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், ஃபுல்லா ப்ராக்டிக்கல் தான். தயவு செஞ்சு நான் டீச் பண்ண எல்லா டாபிக்லையும் கொஞ்சம் தியரி கொஞ்சம் கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நாளைக்கு அனுப்புறேன். அதுல இருக்கிறத நல்லா ஸ்ட்ராங்கா படிங்க. 100% அதுல இருந்தா கொஸ்டின் வரும் கைஸ். தியரியா கேட்டா அதுல இருந்தா கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ அதனால ரெடி ஆயிக்கோங்க. அப்ப என்காப்சுலேஷன்ங்கிறது டு செக்யூரிங் தி டேட்டா, அப்படின்னா ராப்பிங் தி டேட்டான்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் செக்யூரி? எனக்கு புரியலையே. செக்யூரிங் தி டேட்டானா மொக்க டாபிக் கைஸ். இது என்ன கணக்குனா, இதுங்க இதெல்லாம் நான் தூக்கி விடுறேன், ஸ்டார்டிங்லாம் தூக்கி விடுறேன். இது வந்து இப்போ நார்மல் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கைஸ். ஓகேவா? இப்போ இது வந்து ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்தா என்னோட ஃபுல் டீடைல் வெளியில வருது. இங்க செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் டைம் இது ரன் ஆகுது. இப்போ இதை நான் ஒரு தனியா நான் நேமை மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். அருணுங்கிற நேமை மட்டும் நான் எப்படி வெளியே எடுக்கிறேன்னு பாருங்களேன். நல்லா கவனிங்க. ஆப்ஜெக்ட் ஒன்னுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் என்னால் தனியாக வெளியெடுக்க முடியும். ஒரு சும்மா ஒரு ஜென்ரலாக நார்மலான ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி எடுக்கிறேன். பார்த்தீங்களா? சரி சார், இதுல என்ன சார் செக்யூரிட்டி இஷ்யூ வரப்போகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. உங்களோட கோடுலயே நீங்க வந்து சம்டைம்ஸ் மிஸ்மேட்ச் பண்ணுவீங்க. அதாவது இந்த சேம் நேமே யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேற ஒரு கிளாஸ் கூட எழுதுவீங்க, இன்னொரு கிளாஸ் எழுதி கூட அதை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகும். அந்த பர்பஸ்க்காக என்காப்சுலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, என் நேம எவனும் வெளியில யூஸ் பண்ணக்கூடாதா, அவ்வளவுதான்ப்பா நான் சொல்லிட்டேன். என் நேம யாரும் வெளியில யூஸ் பண்ணக்கூடாது. என்னப்பா சொல்ற, வெளியில யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு புரியலையே. இதோட இப்ப கிளாஸ் முடிஞ்சிருச்சுப்பா. கிளாஸ்னா இந்த கிளாஸ், இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் எவனும் என்னோட வேரியபிள் நேம யூஸ் பண்ணக்கூடாது. அதை எப்படி பண்ணுவீங்க? இந்த நான் தான் யூஸ் பண்ணிட்டேனே, அதை தான் சொல்றேன் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணோம்? என்காப்சுலேஷன் யூஸ் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணோம்? ஒண்ணுமே இல்ல, டபுள் அண்டர்ஸ்கோர் போடு, வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்னோட ஃபர்ஸ்ட் நேமை எவனும் யூஸ் பண்ணக்கூடாது, என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எவனும் வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற இந்த மட்டும் முக்கியமான சில டேட்டாக்களை நீங்க ஹைட் பண்ணணும், செக்யூர் பண்ணணும்னா டபுள் அண்டர்ஸ்கோர் போடுங்க. ஒன்றும் இல்லை, டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஒன் டபுள் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேம் ரன் பண்ணுறேன். இது என்ன மாறிடும்? பிரைவேட்டா மாறிடும். இதுதான் பிரைவேட்னு சொல்லுவாங்க. பிரைவேட் கிளாஸா இது மாறிடும் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு பிரைவேட்னா இது வந்து ஒன்லி உங்களோட கிளாஸுக்குள்ள மட்டும்தான் அது எடுக்கும். அவுட் சைடு தி கிளாஸ்ல அது எடுக்காது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். புரியுதா? ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ இதுக்கு முதல் அருண் இப்படி காட்டுச்சு. இப்போ ரன் பண்றேன், என்ன காட்டுது? எரர் காட்டுதா? நோ ஆட்ரிபியூட் ஃபர்ஸ்ட் நேம்னு. எஸ்ஆர் நோ கைஸ் காட்டுதா? ஆனா இப்ப நான் வெளியில தனியா ரன் பண்றப்ப எனக்கு இந்த இஷ்யூ வருது. ஆனா இப்ப நான் உள்ள ரன் பண்றேன். உள்ள ரன் பண்றதுனா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்ட் ஒன்னுக்குள்ள இருக்கிற அந்த மெத்தடை நான் ரன் பண்றேன். என்ன மெத்தடு? ஃபுல் டீடைல்ஸ் மெத்தடா? ஃபுல் டீடைல்ஸ். ஓகே, மெத்தடை நான் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டேனா? இப்ப எனக்கு அவுட்புட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது என்னது? அருண். லாஸ்ட் நேம்ங்கிறது குமார். எடுக்குதா கைஸ்? இப்ப புரியுதா? ஓகே, சோ அப்ப உள்ள போட்டா எடுக்குது, வெளில போட்டா எடுக்க மாட்டேங்குது. ஏன்?
பிகாஸ் நான் பிரைவேட்டா மாத்திட்டேன். பிரைவேட் மீன்ஸ் அதான் என்கேப்சுலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பிரைவேட் ஒரு வேரியபிள் அட்ரிபியூட்டா நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். இல்ல சார், எப்படி உள்ள போட்டா எப்படி சார் எடுக்காம இருக்கு? நான் பாக்க கவனிக்கல. புரியல. உள்ள போட்டா எடுக்காமலாம் இல்ல, உள்ள போட்டா தான் எடுக்குதே. சரி, கிளாஸுக்குள்ள வெளியில. அதாவது பிரைவேட்னா என்னங்க? பிரைவேட்டுங்கிற ஒரு மீனிங் என்ன? நமக்குள்ளே இருக்கிறோம் அந்த மேட்ரு, அந்த தான் பிரைவேட்னு சொல்லுவோம். கரெக்டா? அதை வெளியில யாரும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சும்மா ஓகே. இப்போ பிரியாணி இருக்கு, இந்த பிரியாணி நம்ம மட்டும் தான் சாப்பிடணும், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. அதை மனசு வச்சுட்டீங்களா? சரி. இப்போ நம்ம மட்டும் தான் சாப்பிடணும்னா இந்த கிளாஸ், அப்போ இந்த கிளாஸுக்குள்ள ஒரு நேம் யூஸ் பண்றேன்னா அதை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த கிளாஸுக்குள்ள நீ எத்தனை மெத்தடை கிரியேட் பண்ணாலும் அந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அதான் டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டிருக்கேன். அது நான் டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டா நான் கிளாஸுக்குள்ள வந்து என்னோட பேர் வந்து எடுத்துக்கும். ஆனா அதை நான் வெளியில யூஸ் பண்றப்ப அவுட் சைடு தி, அதாவது ஆப்ஜெக்ட் ஒன் டாட், அதாவது பிரிண்ட் ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஃபர்ஸ்ட் நேம்னு இப்படி கொடுக்குறப்ப அண்டர் ஸ்கோர் டபுள் அண்டர் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறப்ப இது வெளியில ரன் பண்ணா எடுக்காது. புரியுதா? ஆனா இதே இது பாருங்களேன், நான் வந்து பிரிண்ட்ல ஆப்ஜெக்ட் ஒன் டாட் லாஸ்ட் நேம் கொடுக்குறேன், ஆனா லாஸ்ட் நேம் எடுக்கும் பாருங்களேன். ஓகே, இதை நான் ஹைட் பண்றேன். இங்க பாருங்க, இப்ப லாஸ்ட் நேம் எடுக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எடுக்காது. அவுட் சைட்ல நான் பேசிட்டு இருக்கிறது அவுட் சைட்ல ரன் பண்ணிருக்கேன். இப்ப ரன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? குமார்னு எடுக்குதா லாஸ்ட் நேம், ஆனா ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கல. பாருங்க, இஷ்யூ வருதா? எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதுல? இதே நான் உள்ளுக்குள்ள ரன் பண்றேன். உள்ள எப்படி ரன் பண்ணுவீங்க? அதுக்கு தான் அந்த இது. ஓகே, ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஃபுல் டீடைல்ஸ். ஓகேவா? சோ எங்க பாது அருண்குமார் வந்திருக்கா? அவ்வளவுதான். உள்ள போனா ரன் ஆகுது, வெளில வந்தா எடுக்க மாட்டேங்குது. இதுக்கு தான் ஏன்னா அது பிரைவேட்டா செட் பண்ணுவாங்க. அதுதான் டபுள் அண்டர் ஸ்கோர் போடணும். இதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன் கான்செப்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இத எங்கம்மா யூஸ் பண்ணது கிடையாது. இதை யூஸ் பண்ணி எங்கேயுமே. பட் ஆனா தெரியும். லைக் நான் ஒரு இடம் படிச்சப்ப ஒரு யூடியூப்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதை எப்படிமா அவன் டெவலப் பண்ணியிருந்தான் எப்பயோ பார்த்தேன், ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஒரு புக் மை ஷோ, சாரி, ஒரு டிக்கெட் புக் பண்றாங்கல்ல, அதுல இந்த என்காப்சுலேஷன் அவன் யூஸ் பண்ணியிருந்தான். ஓகேவா? எப்படின்னா, இப்ப நீங்க டிக்கெட் புக் பண்றது உங்களுக்கு மட்டும் தான் காட்டும். என்ன பேமெண்ட், எப்ப பண்ணீங்க, எதுல பண்ணீங்க, அந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் தான் காட்டும். நீ படத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட நீ காமிச்சேன்னா உன்னோட அந்த இன்வாய்ஸ் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பீங்க. படத்துக்கு தேட்டர் படப்ப என்ன காட்டுவீங்க? ஒன்லி அந்த பார் கோடை மட்டும் தான் காட்டுவீங்க. புக்கிங் பண்ண அந்த பார் கோடை மட்டும் தான் காட்டுவீங்க. அவன் அதை ஸ்கேன் பண்ணானா கிரீன் கலர்ல காட்டுச்சுன்னா 2 டிக்கெட்டா 3 டிக்கெட்டா அவன் டிக் கொடுத்துருவான். அவ்வளவுதான். அவன்கிட்ட போய் நீங்க ஜிபேல பண்ணேன், இத்தனை மணிக்கு பண்ணேன், இவ்வளவு பேமெண்ட்னு காட்டுமா? அப்ப அந்த பர்டிகுலர் இதுக்குள்ள மட்டும்தான் உன்னோட கோடு கொடுத்துருப்பான். இதுக்குள்ள மட்டும் அது ரன் ஆகு, அந்த யூசருக்கு மட்டும் அதை காட்டு அப்படின்னு கோடு எழுதிருப்பான். வெளியில வந்து அந்த பார்கோட் மட்டும் தான் காட்டணும். ஆனா அந்த பார்கோட ஸ்கேன் பண்றப்ப இந்த கோடு தான், இதெல்லாம் காட்டக்கூடாது அப்படிங்கிற மட்டும் அவன் கோடு எழுதிருப்பான். புரியுதா கைஸ் நான் என்ன சொல்றேன்ட்டு? டெல் மீ கைஸ். எல்லாரும் புக் பண்ணி போயிருக்கீங்களா? ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி போயிருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. யா, சோ இதான் கான்செப்ட். ஓகே, இது மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி எதுக்கு நான் ப்ராஜெக்ட்ல போட்டு அதான் சொன்னேன், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டை தவிர நான் இது வரையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூஸ் பண்ணது கிடையாது கைஸ். ஓகேவா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான். ஓகே, நீங்க மேபி ஒவ்வொருத்தவங்க ஏதாவது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கலாம், எனக்கு அது தெரியல. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கைஸ்.
நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? போலாம் சார். ஓகே கைஸ், குட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாலிமார்பிசம். ஓகே, ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, ஈஸியாக இருக்கும் கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஆனால் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க நீங்கள். இதுவே நான் என்னோட ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகேவா? பாலிமார்பிசம்னா என்னன்னா, பாலிங்கிறது மெனின்னு சொல்லுவாங்க, அதோட மீனிங். ஓகே, மெனி ஃபார்ம்ஸை தான் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இருங்க 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 இருங்க, இது இந்த யோசிச்சுக்கிறேன் என்ன சொல்லணும்னா, பாலிமார்பிசம்னா என்னன்னா சேம் மெத்தட் நேம் யூசிங் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் பாலிமார்பிசம்? பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன சார்? சேம் மெத்தட் நேம் யூசிங் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகே, சேம் மெத்தட் நேம் யூசிங் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகே, சேம் மெத்தட் நேம் using different classes. Same method name using different classes. அதாவது எல்லா மெத்தட் நேமும் ஒரே மாட்டம் இருக்கும், ஆனா கிளாஸ் மட்டும் வேற வேற கிளாஸ். ஓகே, என்ன சார் சொல்றீங்க? புரியல. இதை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப கிளாஸ் நான் இந்தியான்னு வச்சுக்கிறேன். இந்தியால ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் எது கைஸ்? ஒரு ஆனா இதுக்கெல்லாம் நீங்க யூனிட்லாம் போடக்கூடாது, டைரக்டா நீங்க எழுதுறதுதான். இந்தியாவோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். எல்லாருக்கும் தெரிஞ்சது கிரிக்கெட் தானே சொல்லுவோம். கரெக்ட் தானே கைஸ்? அதானே ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்னா? இந்தியா சாரி, ஃபேவரட் ஸ்போர்ட்ஸுங்கிறது மெத்தட் நேம். ஓகே, செல்ஃப். அப்போ பிரிண்ட்ல சும்மா இந்தியாஸ் ஃபேவரட்ஸ் ஸ்போர்ட் இஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இது நல்லா கவனிங்க. இதே வந்து இப்ப நான் வேற ஒரு ஊர்ல சொல்றேன். இப்ப நான் வந்து ஜெர்மனில சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கிளாஸ் ஜெர்மனின்னு போடுறேன். இப்ப ஜெர்மனியோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்னது? ஃபுட்பால். ஓகே, ஜெர்மனிஸ் ஃபேவரட் ஸ்போர்ட் இஸ் ஃபுட்பால். ஓகே, இங்க மெத்தட் நேம் மாறுதா? கிளாஸ் நேம் மட்டும் தானே மாறுது. அடுத்து கிளாஸ் அமெரிக்கா யூஎஸ்ஏன்னு போடுறேன். அங்க ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்னது? NBA சொல்லுவாங்கல்ல, எம்பிஏனா அது என்னது கைஸ்? இதுவா? அது என்னது? பாஸ்கெட் பால் தானே? அதானே கைஸ்? எஸ் சார். ஓகே, யூஎஸ்ஏஸ் ஃபேவரட் ஸ்போர்ட் இஸ் என்பிஏவா எம்பிஏ ஏதோ ஒன்று. சரி, ஓகே, பாஸ்கெட் பால் தான் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப சேம் மெத்தட் நேம் யூசிங் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். புரியுதா? சோ இதுக்கு பேரு தான் பாலிமார்பிசம். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, இதை எதுக்கு சார் அவன் யூஸ் பண்றான் அப்படின்னா, நல்லா சொன்னீங்க போங்க. பிரியாணின்னு தேடுறீங்க, ஜொமேட்டோல இந்த அப்ளிகேஷன்ல இதை யூஸ் பண்ணுவோம் பாலிமார்பிசம். ஜொமேட்டோ ஆர்டர் பண்றீங்கல்ல, ஸ்விக்கி, அதுன்னு பிரியாணின்னு போட்டா அந்த பிரியாணிங்கிறது வந்து சேம் மெத்தட் நேம். பிரியாணிங்கிறது மெத்தட் நேம். அந்த பிரியாணி ஒரு ஹோட்டல்ல மட்டுமா இருக்கும்? ஓகே, அல் மைதீன்ல இருக்கும், யா மைதீன்ல இருக்கும், பிரதர்ஸ்ல இருக்கும். ஒவ்வொரு சும்மா பிரியாணி கடையா நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சேலம் RR பிரியாணி கடையில் இருக்கும். ஓகே, அப்போ ஒவ்வொரு பிரியாணி கடையா உங்களுக்கு காட்டும். கரெக்டா கைஸ்? அப்ப அது ஒவ்வொரு பிரியாணி கடைங்கிறது வந்து கிளாஸ் நேமு, ஆனா அந்த பிரியாணிங்கிறது சேம் மெத்தட் நேமு. ஓகே, அதுபடி தான் ஃபில்டர் அவுட் பண்ணி காட்டும். கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன்? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, அந்த மாட்டை இதை மனசில் வச்சுக்கோங்க. இது எப்படி ரன் பண்ணுறதுன்னா, ஆப்ஜெக்ட் 1ல வந்து இப்போ நான் இந்தியாவை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் 2ல வந்து யாரை கால் பண்ணுறேன்னா ஜெர்மனியை கால் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் 3ல வந்து யூஎஸ்ஏவை கால் பண்ணுறேன். அப்போ ஆப்ஜெக்ட் 1 டாட் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா யார் வருவா? இந்தியா. ஓகே, இந்தியாவோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் வந்துடும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்போர்ட் இஸ் கிரிக்கெட் அப்படின்ட்டு. எனக்கு சம்திங் ஏன் டிலே ஆகுதுன்னு தெரியல கைஸ், கொஞ்சம் டக் டக்குன்னு வரும். அதே வந்து ஆப்ஜெக்ட் 2 டாட் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்னது?
அது வரும், அவங்களோட அவுட் வரும். அதே ஆப்ஜெக்ட் 3ங்கிறது அவங்களோட இது எடுக்கும். அவ்வளோதான். இவ்வளோ சும்மா ஒரு பேசிக் இவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதோட அவுட்புட் உங்களுக்கு அழகா 3மே எடுத்துரும். இந்தியாவோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டு, ஃபுட்பால், NBA. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, பாலிமார்பிசம் அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயே இன்னொரு 2 டாபிக் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ சார். நோட் பண்ணியாச்சா? சார் டவுட். டவுட்டா? சொல்லுங்கப்பா. இப்போ கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல சார், இப்போ ஒவ்வொன்றா கிளாஸ் ரன் பண்ணணும்னா எப்படி சார் பண்றது? அப்படி ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு போட்டு அந்த ஃபங்க்ஷனை இது பண்ணணும் சார். ஆமா ஆமா, அப்படிதான் ரன் பண்ணோம். ஓகேவா? ஒவ்வொரு கிளாஸா நீ கிளாஸ் ரன் பண்ணோம்னா இப்படி தான் பண்ணணும். யூசருக்கு தேவையானது இப்போ எனி ஒன்று தானே சார் யூசருக்கு தேவைப்படும், 3மே தேவைப்படும். அதாவது இதுல நீங்க பாக்குறப்ப இப்படிதான் நீங்க ரன் பண்ணீங்க. யூசருக்கு தேவையான ஒண்ணுன்னா நீங்க லாஜிக் மாத்து படிச்சிருக்கீங்கல்ல, என்ன படிச்சிருக்கீங்க, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் காலிங் தி ஃபங்க்ஷன் படிச்சிருக்கீங்கல்ல. யூசர் கிட்ட இருந்து வாங்கு, உனக்கு என்ன உட்றா வேணும்னு கேளு. ஓகே, அப்ப இங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணிக்க, கால் பண்ணிட்டு அந்த யூசருக்கு ஒன்று தானே வேணும், நீ அதானே கேட்டீங்க. அப்ப யூசர் கிட்ட இருந்து வாங்கு. யூசர் வந்து 1ஆம் நம்பரை டைப் பண்ணா அப்படின்னா இதை கால் பண்ணி விடு. புரியுதா புரியலையா? இல்ல யூசர் கிட்ட வாங்க, இந்தியானா இந்தியான்னு டைப் பண்ணு. இன்புட்ல என்டர் யுவர் கண்ட்ரி கொடு. இஃப் யூசர் வந்து இந்தியாவை சூஸ் பண்ணா டைப் பண்ணா அப்படின்னா அப்ப ஆப்ஜெக்ட் 1 கொடு. ஆப்ஜெக்ட் 1க்குள்ள இருக்கிற ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கொடு. அப்ப எலிஃப்ல ஜெர்மனியை கொடு. இப்ப புரியுதா உனக்கு? நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சாப்பா? எஸ் சார், எஸ் சார். அவ்வளவுதான்ப்பா, சூப்பர்ப்பா. டக்குனு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். இதே ஊப்ஸ் கான்செப்ட் நீங்க வந்து இதுல படிப்பீங்க கைஸ், ஜாங்கோ ஏபிஐல படிப்பீங்க. எப்படி ஜாங்கோல எப்படி யூஸ் பண்றதுங்கிற அந்த ஊப்ஸ் கான்செப்ட் நான் சொல்றேன். ஓகேவா? அதை எப்படி கால் பண்றது உங்களுக்கு சொல்லி தரேன். ஊப்ஸ் கான்செப்ட் ஜாங்கோல எப்படி யூஸ் பண்றது அதான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது ஈஸியா சூப்பரா புரியும் உங்களுக்கு. கொஞ்சம் ஃபார்மேட்டிங்கா இருக்கும் கைஸ். ஏபிஐனா என்னான்ட்டு அன்னைக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், ஒரு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு லைவா உங்களுக்கு சொல்லி தரேன். அதனால கொஞ்சம் நல்லா இன்டர்வியூல போய் நல்லா வாயை திறந்து பேசுங்க கைஸ். எழுதி வச்சுக்கோங்க, முன்னாடியே நான் என்ன பேச போறேன் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராஜெக்ட்ல நான் என்ன பேசணும், என்னென்ன பேசணும் நல்லா ஒரு பக்கத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை அப்படியே ஒரு வீடியோ படிச்சுட்டு போங்க. ஓகேவா? இன்டர்வியூ இப்பெல்லாம் அதான் கேட்கறான், என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, எங்க எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராஜெக்ட், ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிருக்கியான்னு கேட்கறான். அதான் அதுல இருந்து நீ சொல்றதுல தான் கொஸ்டினே கேட்கறான். புரியுதா கைஸ்? அதெல்லாம் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. எங்க சார் இன்டர்வியூ வந்தா பரவாயில்ல, இன்டர்வியூவே வர மாட்டேங்குது அப்படிலாம் புலப்பாதீங்க கைஸ். நிறைய இருக்கு, நம்ம போய் இன்னும் ப்ராப்பரான அப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ ஏன் சார் நாங்களாம் அப்ளை பண்ணுறதுலாம் ஏன் சார் ரிப்ளை வர மாட்டேங்குதுன்னா, மேபி ஷார்ட் லிஸ்ட்ல இஷ்யூ ஆகுங்க. நிறைய பேர் இந்த ரெஃபரன்ஸ்ல மேபி ஏதாவது அவங்க சொந்தக்காரன் சோகக்காரன்ட்டு எவனா தள்ளி விட்டுருப்பான், அப்படி நடந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம டிலே பண்ணி அமைச்சிருப்போம், அதுக்குள்ளே எவனா எடுத்துருந்துருப்பான். இல்லை அந்த பொசிஷனுக்கு மேபி நிறைய ரெசியூம்ஸ் வந்திருக்கும், அதில் மேபி ரேண்டமாக ஏதாவது சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை ஆர்டராக எடுத்துகிட்டு இருக்கப்ப எவனா செட் ஆகிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது கைஸ். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, சார் நான் என்னமோ ரெசியூம் அப்படி மாத்திரேன் இப்படி மாத்திரேன் எல்லா சைடும் மாத்திரேன் சார், பட் ஆனால் எனக்கு இன்டர்வியூ கால்ஸே வர மாட்டேங்குது சார். அவங்க வந்து என்னோட ரெசியூமை பார்த்துட்டு ஓகே வி வில் காண்டாக்ட் யூன்னு சொல்கிறாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். நிறைய சொல்கிறாங்க பசங்க. ஓகே, அப்போ அந்த அளவுக்கு பாருங்கள் ஓப்பனிங் சாரி இன்டர்வியூஸ் பசங்க வந்து அவ்வளோ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காம்படிஷன் கைஸ், ரெடி ஆயிக்கோங்க. எல்லாம் உள்ள போயிட்டீங்கன்னா போதும் கைஸ். நெக்ஸ்ட் போலாமா? லாஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட் போலாமா கைஸ்? சாரி இதுல இன்னொரு ஒரு டாபிக் இருக்கு கைஸ். சாரி கைஸ், போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, என்ன டாபிக் சார் அப்படின்னா இது அப்படியே வச்சுக்கிறேன்.
மெத்தட் ஓவர் ரைடிங் அண்ட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ கொஸ்டின் பா, எனக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஓவர்லோட், மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங். ஓகே, மெத்தட் ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங்னா என்ன சார்? மெத்தட் ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங்னா என்ன சார்? ஓகே, ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க கோட் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் மெத்தட் ஓவர் ரைடிங். ரைடுன்னு என்னப்பா, குதிரையை நான் வச்சுக்கோங்க, தாண்டி 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 அப்படியே டக் டக் டக்குன்னு போகுமா, அந்த மாட்டோம். ஓகேவா? சோ இப்போ ஒரு குதிரை இப்படி இப்படி அப்படிதான் வைக்கும். இங்க இருந்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறப்ப நல்லா கவனிங்க, அதான் ரைடு பண்றது. இந்த மெத்தட், இதே மெத்தட் நேம் அடுத்த இதுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அடுத்ததுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஏன்னா இது வேற கிளாஸ், இது வேற கிளாஸ். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மெத்தட் எல்லா கிளாஸுக்கும் ரைட் ஆகும். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன், புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ், மெத்தட் ஓவர் ரைடிங்னா புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஓகே, இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். Method overriding refers to defining a same method name riding the different classes. அப்படி இல்லைன்னா riding the different classes. Okay, method overriding refers to defining a same method name riding different classes. Okay, அதே கான்செப்ட் தான் பாருங்க, பாலிமார்பிசம்க்கு வர அதே தான். இது பாலிமார்பிசத்துக்குள்ள வர ஒரு டாபிக், இது அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ், அப்புறம் இதுல இதே டாபிக்ல சூப்பர் கிளாஸ்னு ஒன்று வரும். ஒரு வேர்டு அடி ஆகும், அதை நான் நாளைக்கு சொல்லி தரேன். எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல ஆக்சுவலா. ஓகேவா? சூப்பர் கிளாஸ்னு ஒன்று வரும் கைஸ் ஆக்சுவலா. ஓகே, இப்போ சாட்சிபியில் போட்டால் வந்துடும், பட் வேணாம், அதை நான் நாளைக்கு உங்களுக்கு அதை கோ த்ரூ பண்ணுவேன். அது நான் ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துட்டேன். ஓகே, ஒரு ஞாபகம் இருக்கு எனக்கு. இது இன்டர்வியூல கேட்டிருக்காங்க கைஸ், எனக்கு தான் கேட்டிருக்காங்க. சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இதை இப்படி போடுவாங்க, சூப்பர் அப்படின்னு போடுவாங்க. சூப்பர் டாட் இப்படி வரும், அந்த ஒரு நேம் போடுவாங்க. இது ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க, சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, ஸோ அது நாளைக்கு நான் ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்லித்தரேன். ஏன்னா அது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அது அந்த தியரியே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஓகே, அது நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பார்த்துட்டு இதே டாப்பிக்கில் வரும், இதுலேயே தான் வருவது. ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்களா? ரைடிங்க்கு சூப்பர். அப்புறம் மெத்தட் ஓவர் லோடிங்னா என்ன சார்? இது ஈஸி, ஒன்றுமே இல்லை. லோடுங்கிறது சும்மா ஒரு நார்மல் கான்செப்ட் தான் இது. இப்போ ஏஜ் அப்படின்னு சும்மா ஏஜ் செக்கிங், ஏஜ்னே வச்சுக்கிறேன்ப்பா. ஏஜ் வந்து என்ன போடுறேன்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு போடுறேன். ஓகே, கோலன் கிளிக் என்டர், ரிட்டர்னில் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, திருப்ப அதே ஏஜ் போடுறேன், ஆனால் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு போடுறேன். ரிட்டர்னில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்னு போடுறேன். இதுதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்கப்பா. அதாவது பழைய மெத்தட் வந்து இப்படி இருக்கும், அதை நான் ஓவர்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா சில வேரியபிள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு சும்மா சிம்பிள் எக்ஸாம்பிள், நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்கிற மெத்தடை இன்னும் கொஞ்சம் சில பார்ட்டை நான் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதா மீனிங். அதை நான் தனியாக இப்படி எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க.
மெத்தட் சார் இதுக்கே தியரி ஓவர்லோடு. இருக்கா? தான் நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன சார் அப்படின்னா, 2 or more methods. ஓகே, 2 or more methods have the same name, have the same name. Okay, sorry, have the same method name using different parameters. Okay, using different parameters. Okay, once again I repeat, what is method overloading sir அப்படின்னா, 2 or more methods have same name, same method name. 2 or more methods have the same method name. Same method name na ஏஜ்ங்கிறது same method name using different parameters இல்லனா different arguments. அப்படின்னா அது different argument, இங்க xy இருக்கு, xyz இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா கைஸ்? சூப்பர். நோட் பண்ணிட்டீங்களா? எக்ஸாம்பிளை நோட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் இன்டர்வியூ தான்ப்பா, ஊப்ஸியில் தான். இந்த சூப்பர் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லித்தரேன் நாளைக்கு, அவ்வளோதான். இப்போ டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுன்னா ஊப்ஸ் முடிஞ்சிச்சு. இதை மட்டும் தியரியாக கொஞ்சம் நல்லா படிங்கப்பா. ஃப்ரெஷர்ஸ் கொஞ்சம் தியரியாக நல்லா படிச்சுக்கோங்க. ஏதாவது கோடு கேட்டாங்கன்னா எழுதி காட்டினா, இப்போ நான் என்ன டீச் பண்ணாலும் அப்படியே எழுதி காட்டுங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்புறம் இன்ஹெரிடன்ஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க இன்டர்வியூக்கு. வேற எதுவும் கேட்க மாட்டான், 100% இதுதான் கேட்பான். தியரிட்டிக்கெலாம் மற்றதை கேட்பான். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், இன்ஹெரிடன்ஸ் கம்பல்சரி கோடிங் எழுத சொல்லுவாங்க பேப்பரில். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ எழுதியிருக்காங்க, பேப்பர் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. ஓகே, இப்போலாம் அப்படி தான் டக்குன்னு பேப்பர் எழுதி காட்டுப்பா, ரிவ்யூ பண்ணி ஏதாவது நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி அதை எடுக்காமல் போய் யாராவது வந்து அதை பார்த்து இதை பார்த்துட்டு நிறையா வரனால இந்த மாட்டம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இப்படி பண்றாங்க. ஓகே, இது வந்து ஒரு நார்மல் கம்பெனில நான் சொல்றேன். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான ஒரு டாபிக், இது சூப்பரா இருக்கும். ஆக்சுவலாக இதுவுமே ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு இது கான்செப்ட். ஆக்சுவலாக இது ஒரு பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? நல்லா கவனிங்க. ஒரு ஃப்ரெஷர் லெவலுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, என்ன சார் அப்படின்னா, இந்த கதையை மனசில் வச்சுக்கோங்க. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? கடைசி ஊப்ஸ் கான்செப்ட் நல்லா கவனிங்க. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை கைஸ், உங்களோட ஒரு ரூல் செட் பண்ணுறது கைஸ். ஓகே, இது தியரிட்டிக்கலாக நிறையா வரும், நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணிக்கோங்க. பட் ஒரு உங்களுக்கு புரியுற மாட்டேன் நான் சொல்கிறேன். ஒரு ரூல் செட் பண்ணுறது. என்ன சார் ரூல்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க் வச்சிருக்கீங்க. ஓகே சார், நீங்கள் எல்லாருக்கிட்டே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், சாரி ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஓகேவா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் பே பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் பே பண்ணுவீங்க. 500 ரூபாய்னா 500 ரூபாய், 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் பே பண்ணுவீங்க. ஓகே, அப்போ நீங்கள் மெயின் பிரான்ச்சில் என்ன ரூல் போட்டிருக்கானோ அந்த ரூலை தான் எல்லா சப் பிரான்ச்சும் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக கைஸ்? இப்போ நீங்கள் HDFCயில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா, நீ வேற உங்க ஊர்லயே வேற எங்கேயாவது ஒரு HDFCயில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அதே 1000 ரூபாய் தான் பே பண்ணணும். கரெக்டா தானே கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன்? இல்ல நான் எதுவும் மாத்தி சொல்றேன்னா சொல்லுங்கப்பா, சொல்லுங்க கைஸ். கைஸ் புரியுதா நான் சொல்றது? ஹலோ கைஸ், இருக்கீங்களா? இன்னொருக்கா சொல்லுங்க சார். ஓகே, நல்லா கேளுங்க. நீங்க HDFC உங்களோட அக்கௌண்ட் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு நியர்பை இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போறீங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, 1000 ரூபாய் கேட்கறான். அதே இப்போ HDFCக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே HDFC நீ உங்க ஊர்லயோ இல்ல வெளியூர்லயோ எங்க போய் நீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் 1000 ரூபாய் தானப்பா கேட்பான். கரெக்டா தானப்பா? இல்ல உங்க ஊர்ல மட்டும் 1000 ரூபாய், பக்கத்து ஊர்ல 2000 ரூபாய் கேட்கறான். எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அந்த மாட்டம்? அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, அப்ப அவன் மெயின் பிரான்ச்ல ஒரு ரூல் செட் பண்ணிடுவான். இதை தான் நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். புரியுதா கைஸ்? அப்ப அதை ஒரு மெத்தட்ல கொடுத்துருவான். இந்த மெத்தடை தான் நீ எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்பேன், அதாவது மெத்தட் நேம். அந்த மெத்தட் நேமை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டா கூட அதை உன்னை நான் ரன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். புரியுதா கைஸ்? அப்ப நான் என்ன மெத்தட் நேம் ஒரு ரூல் செட் பண்றேனோ அதே தான் நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னா அது எப்படி பண்றது? இது நார்மல் பைத்தான்ல நீ பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப அதை எப்படி பண்ணலாம்? இந்த ஊப்ஸ்ல பண்ணலாம், அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி. ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் கேபிட்டல் லெட்டர் ஏபிசி, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏபிசினா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். புரியுதா கைஸ்?
ஓகே, இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எழுதுறேன், கிளாஸ். ஓகேவா, மெயின் பிரான்ச்னு வச்சுக்கிறேன். சும்மா என்ன வச்சுக்கிறேன்னா HTFC மெயின் அப்படின்னு வச்சுக்கிறேன். மெயின் பிரான்ச்னு மெயின் பிரான்ச். ஓகே, இதில் நான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நான் செட் பண்ணிடுவேன் ஏபிசி. ஏன்னா இதில் தான் நான் ரூல் கொடுக்க போகிறேன். அந்த ரூலை நான் இப்படி அட் போட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு கொடுத்துருவேன். அது அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். சும்மா நான் ரூல் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைனா ஏதாவது ஒரு கீவேர்டுன்னு கொடுக்குறேன்ப்பா. இப்போ நான் வந்து தலை அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்ப்பா. சரி கைஸ், இதில் நான் வந்து ஏதாவது பிரிண்டோ சும்மா இப்போதைக்கு நான் பாஸ் கூட போட்டு வச்சுக்கிறேன். நமக்கு தேவை அந்த நேம் தான் தேவை, உள்ள இருக்க டேட்டா தேவை கிடையாது. நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ நான் இன்னொரு சப் பிரான்ச் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, HTFC சப் பிரான்ச் 1. அங்கே அந்த மெயின் பிரான்ச்சை நான் கால் பண்ணிடுவேன். ஓகேவா, இங்கேயும் நான் என்ன நேம் யூஸ் பண்ணணும், தலைங்கிற நேம் தான் யூஸ் பண்ணணும். புரியுதா கைஸ்? அதான் நான் ஒரு ரூல்ஸ் எப்படி, தலைனாலே அஜித் தாண்டா, தலை தோனிலாம் கிடையாதான்னு சொல்லிட்டு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் தலை அஜித்னு சொல்லி போட்டுக்கிறேன், தலை அஜித்னு போடுறேன். இந்த தலை அஜித்துங்கிற நேமை தான் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். புரியுதா கைஸ்? அப்போ தலை அஜித்துங்கிற நேமை தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செல்ஃபு பிரிண்டில் தலை அஜித்னு சும்மா ஏதாவது நம்ம போடுறேன். ஓகேவா, இதே மாட்டம் இன்னொருத்தவனும் ஃபாலோ பண்றான். யாரு? இன்னொரு பிரான்ச்சும். இது வந்து சப் பிரான்ச் 2ன்னு வச்சுக்கோமா. அவன்கிட்டயும் நீங்க மெயின் பிரான்ச்சை வந்து கால் பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். ஓகேவா, ஏன்னா அவனும் அந்த மெயின் பிரான்ச் ரூல்ஸ் தானே ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். இங்கேயும் நீ சேம் நேம் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன், நல்லா கவனிங்க. HTFC சப் பிரான்ச் 1 நான் ரன் பண்றேன். அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் 1க்குள்ள இருக்கிற தலை அஜித்தை நான் ரன் பண்ணா ஓகே, இப்போ அவுட்புட் வருதா? ஏன்னா நான் வந்து கரெக்டான நேமை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால தலை அஜித்னு வருது. ஓகேவா, இது இப்போ நான் யாரை ரன் பண்ணியிருக்கேன், சப் பிரான்ச் 1. இப்போ சப் பிரான்ச் 2 வந்து தலை அஜித்னு போடாம தலை தோனின்னு அவன் போட்டான். ஓகேவா, நல்லா கவனிக்க. அவன் இல்லை தலைனாலே தோனி தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் நான் யாரை சொல்லியிருக்கேன், நான் சொன்னதான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நான் தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அதான் அட்டு போட்டு அப்ஸ்ட்ராக்ட் செட் பண்ணிட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே. அப்போ இந்த நேமை தான் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். தலைனா அஜித் தான் அதுன்னு அப்படின்னு. நீ தலைன்னு தோனி நீ வீம்புக்குன்னு போட்டேன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, அது இங்கே வந்து HTFC 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா அந்த பிரான்ச் 2 தானே. அதை நான் ரன் பண்ணுறப்ப தலை தோனின்னு ரன் பண்ணா இவன் திட்டுவான். பாருங்களேன், இங்கே பாருங்க, இப்போ திட்டுறானா? என்ன திட்டுறான்? can't initiate abstract class HTFC branch without implementation of our abstract method தலை அஜித். அதாவது என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ ஏன்டா யூஸ் பண்ண, அதனால நான் அவனை ரன் பண்ண விட மாட்டேன். நான் என்ன கொடுத்தேன், தலை அஜித்துன்னு கொடுத்தேன். நீ ஏன் தலை தோனின்னு கொடுத்த? விட மாட்டேங்கிறேன். பார்த்தீங்களா? எஸ் ஆர் நோ கைஸ், டெல் மீ கைஸ். புரியுதா புரியலையா? அப்போ நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அதே நேமை தான் நீ அடுத்த கிளாஸ்லேயே ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா அதுக்கு நீ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். ஓகே, ஸோ அழகாக நோட் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதுதான்ப்பா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த நேமை அப்படியே யூஸ் பண்ணணும்ப்பா. ஒவ்வொரு கிளாஸுக்கும் நான் இதுக்கு வேணா ஒரு லாஜிக் எழுதலாம், இதுக்கு ஒரு லாஜிக் எழுதலாம். ஆனால் நேம் நான் ஒரே நேம் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாட்டம் நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஓப்ஸ் முடிஞ்சு கைஸ். ஒன்னே அந்த சூப்பர் கிளாஸ் மட்டும் நாளைக்கு உங்களுக்கு நான் டீச் பண்றேன். ஓகேவா, அதுக்கப்புறம் டெக்கரேட்டர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, அது சின்ன டாபிக் தான். ஜெனரேட்டர்ஸ்னு ஒரு மொக்க டாபிக் இருக்கு. அதுக்கப்புறம் டெக்கரேட்டர், ஜெனரேட்டர், அப்புறம் அவ்வளோதான், நிறைய இருக்கு. அதெல்லாம் சின்ன அதெல்லாம் தேவையில்லை. பட் இது கொஞ்சம் எப்பயுமே ரீசெண்டாக தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே எனக்கு ஒரு பொண்ணு இன்டர்வியூல கேட்டாச்சான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு கேட்டிருக்காங்க போல. அதனால இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் டீச் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, இது நான் ப்ரெஷருக்கு எடுக்க மாட்டேன். பட் அந்த கேட்டனால பரவாயில்ல, இதெல்லாம் இன்டர்வியூ கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக நான் சரி நான் எடுக்கிறேன். ஓகே, நாளைக்கு அதை நான் எடுத்துட்டேன்னா முடிஞ்சிருச்சு கைஸ். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் நாளைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து அப்படியே உங்களுக்கு நான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்ல கொஞ்சம் நான் சொல்லி தரணும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த நாள் கூட நம்ம புதன்கிழமை கூட நம்ம லைட்டா ப்ராப்ளம் சால்விங் நாளைக்கு முடிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐடியா சொல்லி கொடுத்துறேன்னா அடுத்து கூட உங்களுக்கு அந்த ஏபிஐ நான் சொல்லி தரேன். ஓகே, ஸோ நான் அந்த பசங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி வர வைக்கணும் ஏபிஐ கிளாஸ். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா கைஸ்?
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போதும். தயவு செஞ்சு தியரிட்டிக்கலா ப்ரெஷர் நல்லா படிங்க. ஸ்ரீவாரி அண்ட் கிருபாகரன், அஜித் இருக்காங்களா? நீங்க நல்லா தயவு செஞ்சு கேளுங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஓகே இது எல்லாரும் பண்ணுங்க கைஸ். இது எல்லாருமே பண்ணுங்க. இந்த டாஸ்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? நாளைக்கு எனக்கு தயவு செஞ்சு எல்லாருமே பண்ணிட்டு வாங்க. புரியுதா கைஸ்? எஸ்பெஷலி இது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்காக நான் சொல்றது ஒன்று என்னன்னா, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ள டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஆட் பண்ணி ஏதாவது லாஜிக் பண்ணி கோடு கொண்டு வாங்க. பண்ணலாமா? Tell me guys. இப்ப கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கோடு போட்டுக்கோங்க. அதுல இருந்து ஏதாவது டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிற மாட்டோம் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நிமிஷத்துல போற வேண்டிய கான்செப்ட் கைஸ். பட் அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. பண்ணலாமா? Tell me guys. ஓகே சார். ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு நான் ஏன் இதை சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, அவங்களுக்கு இப்படிதான் ஒர்க் இருக்கும். சப்போஸ் நீங்க ஊப்ஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல அதை எப்படி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ற மாட்ட கோட் எழுதலாம், அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்குல்ல, அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ஒரு 1000 டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ஒரு டேட்டால 1000 டேட்டா இருக்கு ஒரு அந்த எக்ஸல் சீட்ல. அதுல இருந்து நான் ஐயோ ஆமா இல்ல அந்த டாபிக் என்ன டீச் பண்ணேவா உங்களுக்கு கைஸ்? நான் பாண்டாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேனா? நோ சார். நல்ல ஐயோ விட்டுட்டேன்ப்பா. முக்கியமான டாபிக்கே அதான்ப்பா, அதையே விட்டுட்டேனே. நல்ல வேலைப்பா, ஞாபகப்படுத்தினேன். நான் வந்து நாளை தயவு செஞ்சு நாளைக்கு முதல் கிளாஸ் வந்துட்டு அதை சொல்லித்தரேன் கைஸ். ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு சூப்பராக இருந்த செஷன் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. டேட்டா ரேங்க்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நல்ல வேலை கைஸ். இது கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கணும். இது எல்லாருக்குமே தேவை. எஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது ஒரு 100% ஒர்க் அவுட் ஆகும், தேவைப்படும். லைக் ஃப்ரெஷருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெஷருக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷர் கொஞ்சம் பெருசாக கேட்க மாட்டாங்க, அதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது கொஞ்சம் தேவைப்படும். ஓகேவா? இது நாளைக்கு நான் அதோட இதை டீச் பண்ணுறேன். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கூட இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர் கைஸ். அப்போ நாளைக்கு நான் இதை வந்து டீச் பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸல் சீட்டில் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணி அதை எப்படி பைத்தான் கோடு மூலியமா அந்த பாண்டாஸை எப்படி யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணி எடுக்கிறாங்க. ஜாவா ஒளிஞ்சதுக்கு காரணமே இந்த கான்செப்ட் தான் கைஸ். ஓகேவா? ஜாவா ஒளிஞ்சதுக்கு காரணமே, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க ஜாவா ஓகே காரணமே இந்த பைத்தான் இந்த பண்ணி நான் சொல்ற டாபிக் தான். ஏன் தெரியுமா? நீ ஃபாரின் போனாலே டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட் படிங்க. டேட்டா தான் கைஸ். ஐடினாலே டேட்டா தான். டேட்டாவா எப்படி மேனிபுலேட் பண்றான், மேனிபுலேட்னா எப்படி இப்படி எடுக்கிறான், எப்படி அப்டேட் பண்றான். இப்ப ஸ்ரீவாரின்னு ஒரு பேர் தான் ஒரு பேர் இருக்குமா தமிழ்நாட்டுல? எவ்வளவு ஸ்ரீவாரி இருப்பாங்க. அப்ப நான் சென்னையில இருக்க ஸ்ரீவாரி டேட்டா எனக்கு வேணும், அவதுக்குள்ள இது வேணும் அப்படின்னு பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஜாவால அவ்வளவு கூட எழுதுவாங்களாம். அந்த எக்ஸல் நீ உள்ள லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை மாத்துறதுக்கு ஒரு 60 லைன் 100 லைன் கோட் கிட்ட எழுதணுமா. ஆனா பைத்தான்ல சிம்பிளா பேக்கேஜ்னு ஒன்று கொண்டு வந்து எல்லா வாயும் உடச்சு விட்டான். ஓகே, என்னடா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க, நான் பாரு இப்ப சிம்பிளா பண்றேன் பாருட்டு ஒரு பேக்கேஜை கொண்டு வரா. அந்த பேக்கேஜ் தான் பாண்டாஸ். ஓகே, அந்த பாண்டாஸை உள்ள கொண்டு வரவன் தான் ஜாவா உட்காந்துச்சு கைஸ். ஏன்னா டேட்டானாலே உனக்கு சாரி ஐடினாலே டேட்டா வச்சு ஆக்சஸ் பண்ற மட்டும் தான் இருக்கும். 99% நீங்க போனீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அந்த டேட்டா வச்சு உங்களே இப்ப நீங்க பண்ணீங்களா ஜாங்கோல டேட்டா தானே போய் ஸ்டோர் பண்ணீங்க, டேட்டா வச்சு தானே விளையாண்டுட்டு இருக்கீங்க, கேம் ஆடிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்ப அந்த டேட்டாவை எப்படி பேக்கேஜ் யூஸ் பண்ணி ஈஸியா எடுத்து வெளியில கொண்டு வரான், அதுல எப்படி அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் வெளியில எடுக்கிறான். அதாவது இப்ப நீங்க பல்க் மெயில் ஐடிலாம் இருக்கு, என்கிட்ட ஒரு எக்ஸல் சீட் இருக்கு கைஸ். அதுல ஒரு 100 பேரோட மெயில் ஐடி இருக்கு. அந்த மெயில் ஐடியை மட்டும் நான் தனியா எடுத்து அவங்களுக்கு அட் அ டைம்ல நான் மெயில் அனுப்பணும்னா எப்படி பண்ணுவேன்? அதை பாண்டாஸ்ல வந்து சூப்பரா பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம். அதை நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன், ப்ரொஃபஷனலா சொல்லி தரேன். அதை சொல்லி தரேன் நான் உங்களுக்கு. அதை அப்படியே நீங்க இதை வச்சுட்டு நான் ஒரு வருஷம் நான் இதில் வேலை பார்த்தேன்னு கம்பெனியில் சொல்லாங்க, பைத்தான்ல வேலை பார்த்தேன்னு. இதே பிளஸ் டேட்டா பேஸ், ஏபிஐ, ஜாங்கோ இதெல்லாம் வச்சா நீங்க 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தாராளமா சொல்லலாம். ஓகே, அதுக்குன்னு ஃப்ரெஷர் சொல்லிடாதீங்க, போய் மாட்டிக்க போறீங்க. ஓகே, ஏன்னா உங்களோட காலேஜ் மார்க் ஷீட்டை வச்சு மாட்டிக்குவீங்க. ஓகே, பாஸ்ட் அவுட் இருக்கும்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு நான் சொல்றேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் பைத்தான்ல ஒர்க் பண்ணேன், இதனால நான் ஒர்க் பண்ணேன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, அதனால தான் உங்களுக்கு நான் ஒரு தனியா உங்களுக்கு நான் பேசணும். ஸ்ரீவாரி, கிருபா, அஜித் 2 பேர் உங்களை மோர் தென் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா உங்களுக்கு நான் தனியா ஒரு கிளாஸ் வைக்கிறேன். அதை பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, புரிஞ்சா? சூப்பர் கைஸ். ஏன்னா என்னோட சைட்ல இருந்து ஏதாவது ரெஃபர் பண்ண முடியுமா நான் பார்த்துட்டு உங்களை நான் ரெஃபர் பண்றேன். ஏன்னா 2+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணலாம். அதை வேற கம்பெனிலையும் பண்ணுமா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ பண்ண முடியுமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வேற யாராவது இருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, அதே மட்டும் ஃப்ரெஷருக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு வருது, அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். அதுக்குள்ள தயவு செஞ்சு ரெடி ஆயிக்கோங்க எல்லாம். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு அது ஆஃப்லைன் இன்டர்வியூ ஆன்லைன் இன்டர்வியூ நான் கேட்டு நான் சொல்றேன். ஓகே,
அப்புறம் நிறைய உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் கைஸ் இன்டர்வியூ ரிலேட்டடா. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து இந்த டேட்டா ரேங்க்லிங் ரிலேட்டடான கான்செப்டை நம்ம உங்களுக்கு டேட்டாவை பத்தி பிரிச்சு மேயறதான் டேட்டா ரேங்க்லிங் சொல்லுவாங்க. ஓகே, அதை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் அந்த ஜென்ரேட்டர்ஸ் கூட மிஞ்சி டைம் இருந்தால் நாளைக்கு சொல்லி இருந்து முடிச்சிடலாம். ஓகே, இந்த 2 தான் உங்களுக்கு பெண்டிங்கே. இது இல்லாம ஏபிஐ ஜாங்கோ ரெஸ்ட் ஏபிஐ, இது இல்லாம என்ன பெண்டிங்னா இது அந்த கிருபா கேட்டாரு, அதாவது ரியாக்டுக்கும் ஜாங்கோக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத அது ஒரு டெமோ நான் எடுத்து கிளாஸ் எடுக்கிறேன். அது நீங்க பண்ணி பார்க்கலாம் அவசியம் இல்லை கைஸ், நானே அனுப்புறேன் கோட் எல்லாமே. ஓகே, அது சும்மா ஒரு பேசிக்கா தெரிஞ்சு, அதெல்லாம் ஒவ்வொரு இது இங்க யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல, அதனால அது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, ரைட்? ஓகே, அதான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, அதோட நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் டைம் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களோட ஒரு பேர் தான் எனக்கு யாரோ தான் டாஸ்க் அமிச்சிங்க உங்களோட டைட்டில வியாழக்கிழமைக்குள்ள எல்லாரும் புதன்கிழமைக்குள்ள வியாழன் இல்ல புதன்கிழமை உங்களோட டைட்டில் எனக்கு அனுப்பிச்சு கன்ஃபார்ம் ஆயிக்கோங்க. ஒரு வாரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு வாரம் 2 வாரம். அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் இழுத்து கனெக்ட் பண்ண வைக்கிறேன். அதுல வேணா உங்களுக்கு நான் அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ அந்த மாட்டம் ஏதாவது நான் டீச் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகேவா கைஸ்? ஓகேவா? ஏன்னா அதை படிச்சீங்கன்னா ஜாங்கோ விட்டுருவீங்க நீங்க, அதுக்காக தான் நான் டீச் பண்ண மாட்டேன். ஓகே, அதை உங்களுக்கு தனியா அதான் 2 வாரம் கழிச்சு திரும்ப எல்லாம் அந்த குரூப்ல தானே இருப்பீங்க, ஒரு மெசேஜை போட்டுட்டா ஜாயின் பண்ண போறீங்க. இதே டைத்துல கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுல வேணா உங்களுக்கு அந்த அட்வான்ஸ்டு டாபிக், ஓகே, ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி கேம் ஆடுறான், அது எதுக்கு ட்ரெண்ட் ஆச்சு, அதுல எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதுக்குன்னே எப்படி இன்டர்வியூல அட்டன் பண்றது, பெங்களூர்ல நீ அதை படிச்சாலே பெங்களூர்ல ஈஸியா வேலை வாங்கலாம். ஓகே, அது எப்படி பண்றது எல்லாமே அதுல அந்த கிளாஸ் நான் சொல்லி தரேன். ஓகே கைஸ்? எஸ், இதுக்கு மேல என்னால எப்படி கைஸ் பாருங்களேன், எல்லாமே நான் ஹெல்ப் பண்ண தான் செய்யறேன். நீங்க தான் இதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, புரியுதா கைஸ்? அதனால இந்த மந்த் எண்டு வரைக்கும் நல்லா டச்லயே இருப்பீங்க. ஓகே, அதாவது கிளாஸ் ரிலேட்டடா நான் சொல்றேன். ஓகே, புரியுதா? டெல் மீ கைஸ், எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? புரியுதுல? எஸ் சார். ஓகே கைஸ், ஸோ ரெக்கார்ட்